ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஈஸியாக. ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து 4 மெஷர்மெண்ட் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அந்த அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட் எடுத்துக்கிறோம். அதாவது ஸ்லீவோட ஹைட்டு எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளவுஸை. அயன் பண்ணி வச்சுட்டு இப்போ எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்லீவோட லென்த்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். கரெக்டாக நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், லென்த் எடுக்கணும், பார்த்துக்குங்க. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா ஒரு மார்க்கர் வச்சு நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், லென்த் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இதான் வந்து ஸ்லீவோட லென்த்து. இதோட நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் இல்லைனா 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். சரியா? இது மாதிரி தான் நம்ம எல்லா நார்மல் ஸ்லீவ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுப்போம். ஸோ அடுத்து வந்து ஸ்லீவோட வித்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த கார்னர் மேலேருந்து கீழே ஜாயிண்ட் ஆகுது ஆர்முக்குள்ளே. ஸோ அந்த இடம் வரைக்கும் நம்ம எடுக்கணும். எனக்கு வந்து 7 இன்ச் இருக்குது. நான் வந்து 7 + ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக நான் எடுத்துக்கிறேன். ஓகேயா? இது வந்து ஸ்லீவோட வித்து. ஸோ இது வந்து 2வது அளவு. அடுத்து 3வது நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்லீவோட கீழ் ஓப்பன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ கீழே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் எப்படி அளக்கணும்னா இதே மாதிரி நீங்கள் அளந்து பாருங்கள். ஸோ எனக்கு வந்து 6 இன்ச் இருக்குது. அதோடு சேர்ந்து நான் ஒரு 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளவுஸில் வந்து நம்ம 1.5 இன்ச் இல்லை 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு எப்போயுமே நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து கேப் ஹைட்டு. ஸோ கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்னென்னா செஸ்ட்டோட அளவு பை ஒரு 12 + ஒரு 0.5 இன்ச் என்ன பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே? ஸோ இப்போ இதோட செஸ்ட் அளவு எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, ஷோல்டர் இல்லை, அந்த செஸ்ட்டு அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துல 2 பக்கமும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேலேருந்து பார்க்கணும். எனக்கு வந்து 33 இருக்குது. சரியா? ஸோ என்னோடய ப்ளவுஸோட சைஸ் வந்து 33. ஸோ 33 நான் வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 3.2 வருது. ஸோ என்னோடய கேப் ஹைட்டு எவ்வளோனா 3.2. ஓகே? ஸோ நீங்கள் வந்து அதை போட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு 4 அளவு தான் தேவைப்படும். அந்த 4 அளவு தான் இது. ஓகே? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.